மார்னிங். சாலமோன் ராஜா அவருக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, ஒன்றுக்கும் குறைவில்லாம நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய அப்பா தாவீது அவர் எப்பொழுதும் வனாந்தரத்திலும் குகைகளிலும் அப்படியாக எதிரிகள் நிமித்தமாக பகைவர்கள் நிமித்தமாக அப்படியாக கஷ்டத்தோடு கூட அவர் இருந்தார். ஆனால் தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில கூட அவர் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து சந்தோஷமாய் அவர் இருந்தார். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் உண்டு, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில பழம் இல்லாமற் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்கள்ல தானியம் கூட இல்லாமல் போகலாம், ஆட்டு மந்தையில கூட முதலற்று போகலாம், தொழுவத்துல மாடுகள் கூட இல்லாம போகலாம், ஆனால் நான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி ஒரு வசனம் உண்டு. உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் நிச்சயமான ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம். எல்லாம் இருந்து நாம் ஆசீர்வாதமாக சந்தோஷமா இருப்பதல்ல, ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில கூட நாம சந்தோஷமா இருப்பதுதான் ஆண்டவரிடத்துல நாம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். எப்பொழுதுமே நாம இல்லாததை நினைத்து நாம வருந்துகிறோம். எனக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லி அதே வாழ்க்கை கசப்பாயிட்டோ, நான் தோத்துட்டேன், எனக்கு இது கிடைக்கல, அதனால நான் ஏமாந்துட்டேன் என்று சொல்லி நாம் கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. எது இல்லையோ எது கிடைக்கலையோ அதை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், கிடைக்கல என்று சொல்லி நம் வாழ்நாள் முழுவதுமே துக்கத்தோடு கூட நாம இருக்கிறோம். அப்படி அல்ல, கிடைக்காத ஒன்றுக்காக இல்லாத ஒன்றுக்காக அதே நினைத்து நாம நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து நாம சந்தோஷமாய் இருப்போம். பவுல் அவர் அப்படியாய் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. ஆமா, இன்றைக்கு கூட இல்லாத ஒன்றுக்காக இல்லாத வாழ்க்கை, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த எனக்கு காலேஜ் கிடைக்கல, இல்லை எனக்கு குரூப் கிடைக்கல, நம்ம எதையோ எதிர்பார்த்து அது கிடைக்கலையே என்று சொல்லி அதிலேயே நாம் சோகமா இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ, எது ஆசீர்வாதமா இருக்கிறதோ அதை நினைத்து நாம சந்தோஷமா இருப்போம். கர்த்தருக்குள்ள நான் நம்பிக்கையா இருக்கிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். Have a nice day. Jesus loves you.